விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா. சென்ற பதிவில் துரியோதனன் கிருஷ்ணரை பார்த்து, இப்பொழுது உன் உள்ளம் குளிர்ந்திருக்குமே என்ற இடத்தில் நிறுத்தியிருந்தோம். இப்பொழுது அந்த இடத்திலிருந்து நாம் தொடங்குகிறோம். கண்ணபிரான், மூடனே, ஏன் வீணாக பிதற்றுகின்றாய்? உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் பாண்டவருடைய ஆயுதம் அளிக்கவில்லை. நீ செய்த அதர்மம் அளித்தது. நான் தூதாக வந்தபோது 5 ஊர்கள் மட்டும்தானே கேட்டேன். உலோப குணத்தால் தர மறுத்தனை. உன் உலோப குணம் உன்னை அளித்தது. உலோபியுடன் சேர்ந்த ஒரே காரணத்தால் பீஷ்ம துரோணர்களும் சல்லியன் முதலியோனர்களும் அழிந்தார்கள். எந்த மூடன்தான் வீட்டுக்கு விளக்கான ஒரு ராஜபத்தினியை சபையில் நிறுத்தி புடவையை அவிழ்ப்பான்? இதைவிட பெரிய பாவம் இருக்கின்றதா? உன் சகோதரி போன்ற திரௌபதியை ஜெயக்கிரதன் காற்றில் கவர்ந்தானே, அது முறையா? ஆடத் தெரியாத தர்மருடன் சூதாடியது முறையா? பாதகனுடன் கூடிய பாவத்தால் பீஷ்ம துரோணர்கள் மாண்டார்கள். இந்திரசேனனால் கட்டுண்ட உங்களை அர்ஜுனன் மீட்டான் அல்லவா? அந்த நன்றியை நீ நினைத்தனையா? ஆன்றோர்கள் கூறிய அறிவுரைகளைத்தான் நீ கேட்டனையா? ஆசையாலும் உலோபத்தாலும் கொடுமையான குணத்தாலும் உனது குலத்துடன் நீ அழிந்தாய் என்றார். துரியோதனன், கண்ணா, நானும் முறைப்படி கல்வி பயின்றிருக்கிறேன். நிரம்ப தானம் செய்தேன். உலகமெல்லாம் ஒரு குடையின் கீழ் ஆண்டேன். எல்லா சுகங்களையும் அனுபவித்தேன். குறைவின்றி வாழ்ந்தேன். போரில் அரச தர்மப்படி மரணமடைகின்றேன் என்றான். அப்போது அவன் சிரத்தின் மீது மலர் மாலை சிந்தியது. இனிய வாத்திய ஒளி எழுந்தது. பாண்டவர்களே, இந்த துரியோதனன் எவராலும் கொல்லக்கூடாதவன். பீமனால் கொல்லப்பட்டான். புறப்படுங்கள் என்று கூறி பாஞ்ச சைன்யம் என்ற சங்கத்தை முழங்கினார். அனந்த சைனம் என்ற சங்கத்தை அர்ஜுனன் முழங்கினான். பாண்டவர்கள் சென்றதும் அஸ்வத்தாமாவும் கிருபரும் கிருதவர்மாவும் துரியோதனனை வந்து அடைந்தார்கள். துரியோதனன் அவர்களை பார்த்து, 11 அக்ரோனி படைக்கு தலைவனான நான் இன்று போரில் முறைதவறி போரிட்ட பீமனால் அடிபட்டு மண்ணில் சாய்ந்தேன். அந்த நெறிகெட்ட பீமன் என் தலையில் காலால் பலமுறை உதைத்தான். எனது மாதா பிதாக்களிடம் எனது முடிவை பற்றி கூறிவிடுங்கள். நான் எல்லா விதமான சுகங்களையும் நுகர்ந்தேன். அரச தர்மத்தின்படி போர்க்களத்தில் முடிவு பெறப் போகிறேன். என் மனைவி பானுமதி இனி பிழைக்க மாட்டாள். எனக்காக இறந்தவர்களை நான் மேலுலகம் சென்று சந்தித்து நன்றி கூறுவேன். என் பிரிய அஸ்வத்தாமாவே, குலகுருவே, கிருதவர்மரே, என் முடிவை பற்றி கவலைப்படாதீர்கள் என்றான் துரியோதனன். அவனது நிலையைக் கண்டு மூவரும் கண்கலங்கினார்கள். அரச பூபதியே, உனது பூச்சக்கரம் எங்கே? குடை எங்கே? வெண்சாமரம் எங்கே? அரியணை எங்கே? ஏ காலனே, நீ கொடிதினும் கொடியவன். ஏ விதியே, இது என்ன கோலம்? அரச வாழ்வு என்பது நிலையில்லாத ஒன்றா? இதுதானா மானிட வாழ்வு? இதற்குத்தானா இத்தனை போராட்டம்? நிலையற்ற வாழ்வை நிலைக்கும் என்று நினைத்து வரிந்து கட்டிக்கொண்டு ஓடி தேடி களைத்து நிற்கும் வேளையில் காலன் வந்து கூட்டிக் கொண்டு போவது நியாயம்தானா என்று கூறி வருந்தினார்கள். துரியோதனன், என் மீது அன்பு கொண்டவர்களே, நான் பீமனின் வஞ்சனையால் வீழ்த்தப்பட்டேன். எனது விதிப்பயனால் இந்த முடிவு என்னை வந்து அடைந்தது என்றான். எனது பிரிய துரியோதனா, உனது இந்த முடிவுக்கு காரணமான பாஞ்சாலர்களையும் என் பிதாவை வஞ்சகமாக கொன்ற அந்த பாண்டவர்களை இன்றைய பொழுது விடுவதற்குள் கொன்று குவிப்பேன். எனக்கு அனுமதி கொடு என்றான். துரியோதனன் தனது இரத்தத்தால் திலகம் இட்டு, உன்னை எனக்கு சேனாதிபதியாக்கினேன். உன்னை கிருபரும் கிருதவர்மாவும் பின்தொடருவார்கள். எனது உயிர் பிரியும் முன்னே பாண்டவர்களின் தலையை கொய்வாயாக என்று கூறினான். திருஷ்டத்துய்மனனும் இளம் பாண்டவர்கள் பாஞ்சாலர்கள் ஆகியோர் தங்கள் பாசறையைச் சேர்ந்தார்கள். பாண்டவர்கள் பொலிவு இல்லாத துரியோதனுடைய பாசறைக்குள் சென்றார்கள். கண்ணபிரான், அர்ஜுனா, காண்டீபத்தையும் 2 அட்சய தூணிரங்களையும் எடுத்துக்கொண்டு
சீக்கிரம் தேரை விட்டு இறங்கு என்றார். அர்ஜுனன் அதுபடியே இறங்கினான். பிறகு கண்ணபிரான் இறங்கினார். தேரில் இருந்து அனுமார் அகன்றார். உடனே அந்த அற்புதமான தேர் பற்றி எரிந்தது. தேர் வெந்து நீரானதைக் கண்ட தனஞ்சயன், ஐயனே, தேர் ஏன் இப்படி எரிந்தது என்று வினவினான். கிருஷ்ணர், இத்தேர் துரோணரும் கர்ணனும் ஏவிய கணைகளால் முன்னமையே எரிந்திருக்கும். நான் இதன் மீது இருந்தபடியால் எரியாமல் இருந்தது. நான் இறங்கியவுடனே கணைகளின் வெப்பத்தால் எரிந்து விட்டது என்றார் பகவான். பகவானை தொழுது நன்றியுரை நவுன்றார்கள். பாண்டவர்கள் பாசறைக்குள் சென்றார்கள். அஸ்வத்தாமாவும் கிருபரும் கிருதவர்மரும் தென் திசையை நோக்கிச் சென்றார்கள். பாண்டவர்களுடைய பாசறைக்கு அருகில் வந்தார்கள். குதிரைகளை விட்டு இறங்கி பாண்டவ சேனா வீரர்கள் தம்மை அறிந்து விடுவார்களோ என்று அஞ்சினார்கள். நுழைய முடியாத ஒரு காட்டிற்குள் நுழைந்து ஒளிந்து கொண்டார்கள். போரில் புண்பட்ட உடம்புடனும் துரோணர் முதலியவர்களின் மரணத்தால் புண்பட்ட உள்ளத்துடனும் ஒரு முகூர்த்த காலம் மௌனமாக இருந்தார்கள். அவர்கள் அமர்ந்திருந்த ஆலமரத்தில் உறங்குகின்ற பல காக்கைகளை ஒரு கோட்டான் வந்து கொன்று குவித்ததை அஸ்வத்தாமா பார்த்தார். அதை தனக்கு ஒரு உபதேசமாக அஸ்வத்தாமா எண்ணினார். அதேபோல் தானும் பாசறையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பாஞ்சாலர்களையும் பாண்டவர்களையும் கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். உறங்கிக் கொண்டிருக்கிற கிருபரையும் கிருதவர்மாவையும் எழுப்பி இந்த கோட்டான் தூங்கிக் கொண்டிருந்த காக்கைகளை கொன்றது போல் பாசறைக்குள் சென்று உறங்குகின்ற எல்லோரையும் கொல்லப் போகின்றேன் என்றார். கிருபர், மகனே, வேண்டாம், இது நியாயம் என்று. நீ அந்தணன். அரச தர்மம் வேறு, அந்தன தர்மம் வேறு. துரியோதனன் கொல்லப்பட்டான். தூங்குபவர்களையும் கவசத்தை கலற்றி வைத்தவர்களையும் கொல்லுவது பாவம் என்றார். அஸ்வத்தாமா கிருபருடைய சொற்களை கேட்டும் கோபம் தணியவில்லை. அவருடைய உடம்பு முழுவதும் எரியலுற்றது. கொடியவனான துரியோதனனுடைய அன்னத்தையே உண்டு வளர்ந்தபடியால் அஸ்வத்தாமாவுக்கு கொடுமையான கருமத்திலேயே மனம் வேகமாக சென்றது. கிருபரை பார்த்து, நான் பிதாவுடைய மரணத்தை செய்த பாஞ்சாலர்களையும் பாண்டவர்களையும் உறங்கும் போதே கொல்லுவேன். இந்த எண்ணத்திலிருந்து நான் விலக மாட்டேன் என்றான். கிருபர், அஸ்வத்தாமாவே, இன்று சுகமாக தூங்குவோம். நாளை விடிந்தவுடன் நாம் மூவரும் போய் போர் புரிந்து வதைப்போம். நீ சிறந்த வில்லாளி, தெய்வ படைக்கலங்களை உடையவன். திருடனை போல் இரவில் சென்று கொல்லுவது நினைக்க முடியாத பாவம் என்றார். மாதுளரே, நோயாளிக்கும் போராமையுள்ளவனுக்கும் பேராசை உள்ளவனுக்கும் காமுகனுக்கும் உறக்கம் வராது. என்னை இப்போது போராமை சூழ்ந்துள்ளது. ஆதலால் எனக்கு தூக்கம் இல்லை. நான் இதோ புறப்படுகிறேன் என்று புறப்பட்டார். கிருபரும் கிருதவர்மாவும் பின் தொடர்ந்தார்கள். பாசறையின் வாயிலில் ஒரு பெரிய பூதம் தடுத்து நின்றது. பாம்பும் பூநூலும் புலித்தோலுடைய ஆயுதமும் ஏந்திய கரங்களும் கூரிய பற்களுடைய வாயும் நெருப்பு மழை பொழிகின்ற கண்களும் உடைய பூதத்தை அஸ்வத்தாமா கண்டார். கணைகளை எடுத்து இறைந்தார். அந்த கணைகளை பூதம் விழுங்கிவிட்டது. வாளை ஏவினார். பூதத்தின் மீது பட்ட வாள் பஞ்சுபோல் ஆயிற்று. கதாயுதத்தை எடுத்து எறிந்தார். அது துகள்பட்டது. எல்லா ஆயுதங்களையும் இழந்த அஸ்வத்தாமா அப்போது கிருபருடைய அறிவுரையை எண்ணி வருந்தினார். அஸ்வத்தாமா ஒரு தனி இடத்தில் நின்று உருத்திர மூர்த்தியை தியானித்தார். மகாதேவரை பல வசனங்களால் துதி செய்தார். அங்கு ஒரு பொன்மயமான வேதி தோன்றியது. அந்த அக்குனியில் பூதகணங்கள் தோன்றி ஆடின, அச்சத்தை விளைவித்தன. அஸ்வத்தாமா அந்த அக்கினியில் தன்னையே ஆகுதியாக கொடுக்கலானார். உயிரை பலியாக்க துணிந்த அஸ்வத்தாமாவின் முன் மகாதேவர் தோன்றி சிரித்து கொண்டு கூறி அருளினார். உத்தமமான செய்களை உடைய கிருஷ்ணனால் மெய்மை, தூய்மை, நேர்மை, தவம், நியாமம், பொறுமை, பக்தி இவைகளால் நான் ஆராதிக்கப்பட்டேன். ஆதலால் கண்ணனை காட்டிலும் எனக்கு அன்பன் வேறு ஒருவன் இல்லை. பாஞ்சாலர்கள் வாழ்வு இனி இல்லை என்று கூறி ஒரு வாளை அஸ்வத்தாமாவிடம் கொடுத்து தாமும் அஸ்வத்தாமாவின் மீது ஆவேசித்தார்.
அஸ்வத்தாமா கிருபரையும் கிருதவர்மாவையும் வாயிலில் நிறுத்தி வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தார். உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களை உற்று பார்த்தார். அந்த பாசறை ஒளியின்றி சாந்தி நிலவி கொண்டு அலை ஓய்ந்த கடல் போல இருந்தது. வெண்மையான படுக்கையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த திருஷ்ட தூய்மனனை காலால் முகத்திலும் மார்பிலும் மிதித்தார். அவன் கழுத்தில் கயிற்றை போட்டு இறுக்கி ஆட்டை கொல்லுவது போல் இறக்கினார். திருஷ்ட தூய்மனன், குருகுமாரரே, என்னை சித்திரவதை செய்யாதீர், கத்தியினால் ஒரே வெட்டாக வெட்டிவிடும் என்றான். அஸ்வத்தாமா, குருவை கொன்ற கொடியவனே என்று வைது ஒவ்வொரு அங்கங்களிலும் காலால் உதைத்தே கொன்றார். திரௌபதியின் தம்பியரான உத்தமௌஸ்யாவையும் யூதமன்யுவையும் காலால் வெற்றி கொன்றார். சிகண்டி எழுந்து வந்தான். அவன் தலையை வாளால் வெற்றி வீழ்த்தினார். பிரதிபந்தியன், சுதசோமன், சுருதகீர்த்தி, சதானிகன், சுருதவர்மன் என்ற உப பாண்டவர்கள் 5 கொன்றார். அலறுகின்றவர்களையும் ஓடுகின்றவர்களையும் விடாது துரோண புதல்வர் ஆட்டுக்குட்டிகளை வெட்டுவது போல் சுழன்று துரத்தி வெட்டி தள்ளினார். விராடனுடைய புதல்வர்கள் பௌத்திரர்கள், துருபதனுடைய பௌத்திரர்கள் முதலிய எல்லோரையும் வாளால் வீசி வெட்டினார். கருத்த நிறமுள்ளவளும் பசமேந்தியவளுமான காலராத்திரியை போல துரோண புத்திரரை போர் தொடங்கிய நாள் முதல் இரவில் கனவில் கண்ட அவர்கள் கனவு நனவாகி மாண்டு அழிந்தார்கள். சிலர் அஞ்சி வெளியே ஓடினார்கள். அவர்களை வாயிலில் நிற்கும் கிருபரும் கிருதவர்மாவும் கொன்றார்கள். அந்த பாசறை எங்கும் பிணக்காடாக ஆயிற்று. திரௌபதி முதலிய அரச மாதேவிகள் ஓவென்று அலறி அழுதார்கள். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பாசறையில் இருந்தால் இந்த இடர்பாடு வந்திராது, அஸ்வத்தாமாவால் கொல்ல இயலாது என்று கூறி வருந்தினார்கள். பின்னர் அஸ்வத்தாமா முதலிய மூவரும் துரியோதனனிடம் போய் கூற்றுயிராக கிடக்கும் அவனை கண்டார்கள். அவனை சுற்றி நாய், நரி, கழுகுகள் முதலிய மாமிசத்தை தின்னும் பிராணிகள் நின்று கொண்டிருந்தன. அவற்றை விலக்கிக் கொண்டு உதிரத்தால் நனைந்து உதிரச் சேற்றில் படுத்திருக்கின்ற அவனை பார்த்து மூவரும் அழுதார்கள். அவன் வாயிலிருந்து பெருகும் உதிரத்தை கிருபர் கையால் துடைத்தார். அஸ்வத்தாமா, மன்னவனே, நான் பாசறையில் சென்று பாண்டவர்கள், கிருஷ்ணன், சாத்தியகி என்ற இந்த 7 தவிர மற்ற எல்லோரையும் கொன்றேன். உன் கட்சியில் நாங்கள் மூவரும், பாண்டவர்கள் கட்சியில் அந்த 7 பேருமே மிகுந்தவர்கள். 18 அக்ரோனியில் 10 பேர் மட்டுமே பிழைத்தவர்கள் என்றான். துரியோதனன் அந்த வார்த்தையை கேட்டு களிப்புற்றான். நீங்கள் இப்பொழுது செய்த இனிய செயலைப் போல் பீஷ்மரும் கர்ணனும் துரோணரும் கூட எனக்கு செய்யவில்லை. உங்களுக்கு மங்களம், நான் உங்களிடம் விடைபெற்று கொள்ளுகிறேன் என்று கூறி கண்களை மூடினான். அவன் உயிர் பிரிந்தது. துரியோதனனுடைய மரணத்தைக் கண்ட அவர்கள் பெரிதும் வருந்தி புறப்பட்டு சென்றார்கள். சஞ்சயனுக்கு ஞான விழி மறைந்தது. திருஷ்ட தூய்மனனுடைய தேர்ப்பாகன் மட்டும் தப்பி பிழைத்து விரைந்து ஓடி பாண்டவர்கள் பால் நிகழ்ந்த நிகழ்ச்சியை கூறி அழுதான். பாண்டவர்கள் அதை கேட்டு பெரும் துயரம் அடைந்தார்கள். தருமர், அந்தோ தன் புதல்வர்களின் வதத்தை குறித்து திரௌபதி மிகவும் வருந்துவாளே என்று ஏங்கினார். நகுலன் தருமரின் கட்டளைப்படி திரௌபதியை தேரில் அழைத்து கொண்டு வந்தான். திரௌபதி தர்மர் கால் மீது விழுந்து அழுதாள். துரோண புத்திரனை நீங்கள் கொல்லவில்லையானால் நான் இவ்விடத்திலேயே பிரயோபேசம் செய்து மாள்வேன் என்றாள். தர்மர் திரௌபதியை ஆறுதல் செய்து, அஸ்வத்தாமாவோ நெடுந்தூரம் சென்று விட்டானே, அவனை எப்படி கொல்ல முடியும் என்றாள். அவனது நெற்றியில் உள்ள சூடாமணியையாவது கொண்டு வாருங்கள், அதை கண்டாவது உயிர் தரிப்பேன் என்றாள் கிருஷ்ணை. திரௌபதியினால் தூண்டப்பட்ட பீமன் தேரில் ஏறி அஸ்வத்தாமாவை நோக்கி வேகமாகச் சென்றான். ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.